Hi everyone. இந்தோனேசியாவிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்த தப்லீக் ஜமாத்தை சேர்ந்த 8 பேர் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்ட நிலையில் 14 நாட்களின் பின்னர் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். விசா தொடர்பான பிரச்சினை காணப்படுவதாகவே நுவரெலியாவில் வைத்து கைது செய்யப்பட்டனர். சிரேஷ்ட சட்டத்தரணி ருஸ்தி ஹபீப் தலைமையிலான குழு இவர்களுக்கு ஆதரவாக ஆஜராக்கிய நிலையிலே இன்று இவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இந்தோனேசியாவிலிருந்து இலங்கைக்கு தப்லீக் பணியிலே ஈடுபடுவதற்காக 8 பேர் வருகை தந்திருந்தனர். இந்த 8 பேரும் நுவரெலியாவில் வைத்து 14 நாட்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டனர். இவர்களுடைய விசாவிலே பிரச்சினைகள் காணப்படுவதாக, முரண்பாடுகள் காணப்படுவதாகவே கூறி இவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். 14 நாட்களாக சிறையில் இருந்த நிலையில் இன்று நீதிமன்றத்திலே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையிலே இவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். சில நாட்களுக்கு முன்னர் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சிரேஷ்ட சட்டத்தரணி ருஸ்தி ஹபீப் தலைமையிலான குழு இவர்களுக்கு ஆதரவாக ஆஜராகி இருந்தது. இவர்களின் பக்கத்தில் உள்ள நியாயங்களை சுட்டிக்காட்டியதுடன் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் சட்டங்களையும் சுட்டிக்காட்டியிருந்தனர். குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் சட்டத்தின் அடிப்படையில் இவர்கள் வருகை தந்துள்ளார்கள் என்பதை இவர் எடுத்து காட்டியிருந்தார். என்றாலும் மேலதிக விசாரணைகளுக்காக நாட்கள் தேவை என போலீசாரும் கூறியிருந்ததற்கு அமைய இவர்கள் அப்போது விடுதலை செய்யப்படவில்லை. 16ஆம் திகதி வரை, அதாவது இன்று வரைக்கும் இவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டதுடன் இவர்களின் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அதற்கு அமைய இன்றும் ருஸ்தி ஹபீப் தலைமையிலான குழு ஆஜராகியிருந்த நிலையில் இவர்கள் இன்று விடுதலை செய்யப்பட்டிருந்தனர். 8 பேரும் 14 நாட்களாக சிறையில் இருந்த நிலையிலே விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு தப்லீக் பணியில் ஈடுபடுவதற்காக இலங்கையை சேர்ந்தவர்களும் பல வெளிநாடுகளுக்கு தொடர்ச்சியாக செல்கின்றனர். அதே போன்று இலங்கைக்கும் பல நாட்டை சேர்ந்தவர்கள் தப்லீக் பணியிலே ஈடுபடுவதற்காக வருகை தருகின்றனர். இவ்வாறு வருகை தருபவர்கள் ஒவ்வொரு நாட்டின் சட்ட திட்டங்களையும் பின்பற்றியே தப்லீக் பணியிலே ஈடுபடுகின்றனர். அவ்வாறான நிலையிலே இந்தோனேசியாவை சேர்ந்த 8 பேரும் இலங்கைக்கு வருகை தந்து தமது பணியிலே ஈடுபட்டிருந்தனர். அதன் அடிப்படையில் ஒரு நாட்டிற்கு தப்லீக் பணியில் ஈடுபடுவதற்காக ஒரு குழு செல்லுமாக இருந்தால் அந்த நாட்டின் தப்லீக் பணியில் ஈடுபடும் தலைமையகத்திலே இவர்கள் தொடர்பான முழுமையான பதிவுகள் பெறப்பட்டதன் பின்னர் இவர்கள் ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் பிரித்து அனுப்பப்படுவார்கள். இவர்களுடன் இலங்கையை சேர்ந்தவர்களும் அந்த பிரதேசத்திலே உள்ளவர்களும் ஒத்துழைப்புக்காக அமர்த்தப்படுவார்கள். இவ்வாறே தொடர்ச்சியாக நடைபெறும் நிலையில் நுவரெலியாவில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். என்றாலும் தொடர்ச்சியாக சமூக வலைதளத்தில் இவர்களுக்கு ஆதரவான குரல்கள் இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக பல குரல்கள் எழுந்த நிலையிலும் 14 நாட்களின் பின்னரே விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். சமூக செயற்பாட்டாளரும் மனித உரிமை அமைப்பை சேர்ந்தவருமான முஹித் ஜீரானும் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்திருந்தார். இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் எனவும் கூறியிருந்தார். இந்த நிலையில் இன்று இவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். என்றாலும் சில நாட்களுக்கு முன்னர் இலங்கையில் ஏற்பட்ட மிக முக்கியமான பிரச்சினை, அருகம்பை பிரதேசத்திலே இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் விசா இன்றி தங்கி இருப்பதாகவும் அதே போன்ற ஒரு கட்டடத்தை ஆக்கிரமித்து அந்த கட்டடத்தை தமது மதஸ்தலமாக மாற்றியுள்ளதாகவும் பல சர்ச்சைகள் ஏற்பட்டது. அவர்களை நோக்கி தாக்குதல் நடத்தப்பட இருப்பதாகவும் செய்திகள் பரவி இருந்தது. அதன் பின்னர் அந்த பிரதேசத்திலே முழுமையான பாதுகாப்புகள் வழங்கப்பட்டது. அதே போன்று இஸ்ரேலை சேர்ந்த விசா இன்றி தங்கியவர்களுக்கு கூட முழுமையான பாதுகாப்புகள் வழங்கப்பட்டது. யாரும் கைது செய்யப்படவில்லை. என்றாலும் இந்தோனேசியாவில் இருந்து வருகை தந்த இவர்களை கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். என்றாலும் இவ்வாறான விடயங்களில் ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற அடிப்படையில் அனைவருக்குமான சட்டங்கள் பின்பற்றப்பட வேண்டும். அதே போன்று வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வருபவர்களும் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்பவர்களும் அந்தந்த நாடுகளில் காணப்படும் சட்ட திட்டங்களை முழுமையாக பின்பற்றி நடக்க வேண்டும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.